எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மணிகண்டன். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். நான் வந்து ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறேன். முதல்ல இந்த எனக்கு இந்த வாய்ப்பளித்த குருமார்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கு நன்றி, என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஆசிரியர்கள் மற்றும் என்னோட கோச் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எனக்கு இந்த ஜோதிடம் பற்றிய அடிப்படை அறிவு இல்லை. ஆனால் நான் நிறைய டைம் வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அதில் நட்சத்திரங்கள், பாதங்கள், இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதில் ஒரு வீடியோவில் அந்த பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் ஏஎல்பி ஜோதிடம் எப்படி வந்துச்சு அது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும் பொழுது ஐயாவோட பேச்சில் இருந்தே ஏதோ ஒரு உண்மைத்தன்மை அதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற விவரம் தெரிஞ்சுது. நான் அதை ஜாயின் பண்ணேன். நான் ஒரு வாரம் முன்னாடி தான் அந்த கிளாஸ் என்ரோல் ஆனேன். அப்போ அவங்க வந்து ஒரு 64 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆஃபீஸில் இருந்து. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுதே பேசிக்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் சில விஷயங்கள் எனக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஸோ அப்போ கிளாஸில் வரும்போது அதையுமே அவங்க வந்து எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை பின்பற்றி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு பலன் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் ஜாதகம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்படியே பண்ணும் பொழுதே நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சுது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் 1 வீக் தான் சார் ஆச்சு. நான் 1 வீக்கில் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி ஃபர்தர் கிளாஸில் ஏதாவது அப்டேஷன் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் 1 வீக்கில் படிச்சுட்டு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இது நிறைய நல்லா மேட்ச் ஆகுது சார். 1 வீக்கில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறது பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி பூஸ்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம கோச்சஸ் எல்லாமே நம்ம கேட்கும் பொழுது அந்த டவுட்டெல்லாம் அழகாக கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ இது எனக்கு வந்து அடுத்தடுத்த வகுப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. மேலும் என் வாழ்க்கையிலேயே எந்தெந்த சில விஷயங்கள் எனக்கு நிறைவேற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சில விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அது நடக்கலை அப்படிங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சாதான் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம லைஃப்லேயே பின்னாடி போய் நம்மளோட டைமில் அந்த கிரகம் அமைப்பு இருக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் என்ன ஈவெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் தன்மை ஏற்படுது. அதே போல் அப்போது நம்ம லைஃப்பில் என்றைக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த டைம் வந்து நமக்கு தெரியுது. இந்த டைமில் வந்து நமக்கு நல்ல டைம் வரப்போகுது. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இப்போவுமே அதை யோசித்து அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த டைம் வந்து சரியில்லாத டைம் அப்படிங்கிறது நம்ம புரிகிறோம். அப்போ ஏன் சரியில்லை, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரி பண்ணுறத விட, நமக்கு எப்போ டைம் சரியாக போகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டைமோட ப்ரிப்பரேஷன் நம்ம இப்போவுமே ஆரம்பிக்கும் பொழுது, அந்த டைமில் நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த புரிதல் எல்லாமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லோரும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கும் பொழுது நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, எப்போ நம்ம சரியாகிறோம், நம்ம உறவுகளை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். மேலும் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கும் கோச்சுக்கும் என்னுடன் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.